வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம ட்ரோன்ஸ்க்கு தேவையான ப்ரொப்பல்லர் கார்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். முதல்ல ப்ரொப்பல்லர் கார்ட்ஸ் அப்படினு சொன்னோனே மொத்தம் ரெண்டு டைப் இருக்குங்க ப்ரொப்பல்லர் கார்டு. ஒன்னு வந்து ட்ரோனை நம்ம ஃப்ளை பண்ணும்போது எந்த செவுத்திலியும் இல்லனா வந்து மரத்துல எங்கேயுமே இடிக்காம இருக்கிறதுக்கு நம்ம ட்ரோனை பாதுகாக்கிறதுக்காக யூஸ் பண்ற பறக்கும்போது போடுற ப்ரொப்பல்லர் கார்டு ஒன்னு. ரெண்டாவது டைப் பாத்தீங்கன்னா நம்ம ட்ரோனை ஃப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஹார்ட் கேஸோ இல்ல மினி டூக்கு பாத்தீங்கன்னா ஒரு பேக் மாதிரி வரும். அந்த மாதிரி பேக்ல வைக்கும்போது அந்த ப்ரொப்பல்லர்ஸ் வந்து தின்னா இருக்கும், ஃபெதர் மாதிரி இருக்கும். அது நசுங்காம பிளஸ் அதோட பொசிஷன் வந்து மாறாம இருக்கிறத தவிர்க்கிறதுக்காக யூஸ் பண்ற ப்ரொப்பல்லர் கார்டு ரெண்டாவது டைப். அது வந்து ஒரு மாதிரி பேண்ட் மாதிரி இருக்கும் அந்த டைப். ரெண்டு ப்ரொப்பல்லர் கார்டு இருக்கு. நமக்கு ரெண்டுத்துல எது ரொம்ப முக்கியம்னு பாத்தீங்கன்னா பறக்கும் போது போடுற ப்ரொப்பல்லர் கார்டு தான். ப்ரோ எனக்கு ட்ரோன் கிராஷ் ஆயிடுச்சு, சர்வீஸ் சென்டர் ஏதாவது இருக்கா, இல்ல உங்களுக்கு ஏதாவது சரி பண்றவங்க தெரியுமா அப்படின்னு கேட்கறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மோஸ்டா இந்த ஈவெண்ட்டுக்கு இருக்கிறவங்க இல்லைன்னா வந்து ஏதாவது கல்யாணத்துக்கு ஒரு ப்ரொஃபஷனாக யூஸ் பண்ணுறவங்க தான் அதிகமாக கேட்பாங்க. ஏன்னா வந்து கிராஷ் பண்ணதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு தெரியும் ப்ரொப்பல்லர் கார்டோட அவசியம் எவ்வளோ அப்படின்ட்டு. நம்ம ட்ரோன் வந்து இவ்வளோ காஸ்ட்லியாக வாங்குறோம், அதுக்கான ஆக்சஸரியும் வந்து கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணணும். நான் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக ஒரு ப்ரொப்பல்லர் கார்டு வாங்கியிருந்தேன். அந்த ப்ரொப்பல்லர் கார்டு வந்து ஒரு 10 நாளைக்கு மேலே ஆகுது நான் வாங்கிட்டு அதை டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதனால டெஸ்ட் பண்ணிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். முதல்ல நமக்கு ப்ரொப்பல்லர் கார்டு அப்படின்னு சொன்னோன்னே ஒரு ரெண்டு விஷயம் சொன்னோம் நான். என்னன்னா நம்ம மேவிக் மினி வாங்கும்போது, மேவிக் மினி ஒரு வருஷம் முன்னாடி வரும்போது மேவிக் மினி ஃப்ளைமோர் காம்போ ஸ்டாண்டர்ட் கிட் ரெண்டு இருக்கு. அதில் ஃப்ளைமோர் காம்போ வாங்கும்போது இந்த மாதிரி ஒரு ஹார்ட் கேஸ்ல வரும், பிளஸ் உங்களுக்கு ஒரு ப்ரொப்பல்லர் கார்டு ஒரு பாக்ஸ்ல வரும். இந்த மாதிரி வரும். மேவிக் மினி 1 ஃப்ளைமோர் காம்போ வச்சிருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு ப்ரொப்பல்லர் கார்டு வந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு கேஜ் மாதிரி இருக்கும், ஃபுல்லா ஒரு மாதிரி கொச்சன்னு இருக்கும். இது ஒன்று வரும். அதே நீங்க ட்ரோன் ஃப்ளை பண்ணதுக்கு அப்புறமா அந்த ட்ரோனோட ஃபெதரை பாதுகாக்கிறதுக்கு போடுற ப்ரொப்பல்லர் கார்டு உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. மேவிக் மினி 1ல சொல்றேன். அதே நீங்க மினி 2 எடுத்துக்கலாம்னு வைங்களேன், பறக்கும்போது போடுற இந்த மாதிரி ஒரு ப்ரொப்பல்லர் கார்டு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனா நீங்க கேஸ்ல வைக்கும் போது அந்த ப்ரொப்பல்லர் டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு பேண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க மினி 2ல, அந்த ப்ரொப்பல்லர்ஸை பாதுகாக்கிறதுக்கு. அதுதான் மேவிக் மினில இது கொடுத்துருப்பாங்க, மினி 2ல அது கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். மேவிக் மினி கூட ஓகேங்க, ப்ராப்ளம் இல்லை. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா வந்து 48 கிராம் வரும். நம்ம செக் பண்ணிக்கலாம் எவ்வளோ இருக்கு இந்த இதோட வெயிட்ன்ட்டு. நான் எதுக்கு வெயிட் பற்றி இப்போ பேசுறேன்றதை கொஞ்ச நேரத்தில் சொல்கிறேன். நான் வெயிட் மிஷின் எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த ப்ரொப்பல்லர் வைக்கிறேன். ப்ரொப்பல்லர் எப்படி இருக்கு, எவ்வளோ வெயிட் காட்டுதுன்னு பார்க்கலாம். 24 கிராம்ஸ் இருக்குங்க. ரெண்டு 48 கிராம் இருக்கு. ஒன்னே வந்து 24 கிராம்ஸ் இருக்கு, ரெண்டு சேர்த்து 48 கிராம்ஸ் இருக்கு. நான் இப்போ எதுக்கு இந்த ப்ரொப்பல்லர் கார்ட்ஸை வெயிட் போட்டு காட்டுறேன் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம சேனல்ல இந்த ட்ரோன் வாங்கின புதுசுல ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதாவது ப்ரொப்பல்லர் கார்டு போட்டுட்டு எவ்வளோ நமக்கு ஃப்ளைட் டைம் வருது ட்ரோன் கொடுக்குது அப்படின்றதையும், ப்ரொப்பல்லர் கார்டு போடாம ஃப்ளைட் எவ்வளோ நேரம் பறக்குது, ட்ரோன் எவ்வளோ நேரம் பறக்குது அப்படின்றதையும் ஒரு கம்பேரிசன் மாதிரி காமிச்சிருப்பேன். அதில் வந்து ஒரு சாலிடா 5 நிமிஷம் நமக்கு கம்மியாக கிடைக்கும். ப்ரொப்பல்லர் கார்டு போடாம ஓட்டுறதை விட ப்ரொப்பல்லர் கார்டு போட்டு ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொப்பல்லர் கார்டு போட்டு ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் கிட்ட கம்மியாக கிடைக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு பேலோட் மோடுன்னு ஒன்று ஆக்டிவேட் ஆகிடும். நம்ம ட்ரோன் நார்மலாகவே நீங்கள் இதை கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் டேக் ஆஃப் பண்ணீங்க அப்படின்னாவே பேலோட் மோட் டிடெக்ட் ஆகிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்கள் ட்ரோன் வந்து எக்ஸ்ட்ரா வெயிட் வச்சிருக்கு, அதனால இந்த ட்ரோனெல்லாம் இன்னும் ஹைட் போக முடியாது அப்படின்ற அர்த்தம் அது. இந்த ப்ரொப்பல்லர் கார்டு யூஸ் பண்ணுறதுனால என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இது போட்டால் உங்களால் வந்து ஹைட் போக முடியாது. ஈவெண்ட்ஸ்லாம் எடுக்கிறீங்க போது இதை போட்டு எடுத்தீங்கன்னா ட்ரோன் வந்து ரொம்ப அலையும், ஒரு ஷேக்கோட இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு ஃப்ளைட் டைம் ரொம்ப கம்மியாக கிடைக்கும். அதுதான் இதுல இருக்க டிஸ்அட்வான்டேஜ். இப்போ நான் ஒரு ப்ரொப்பல்லர் கார்டு வாங்கிருந்தேன் சொன்ன பாத்தீங்களா 10 நாள் முன்னாடி. அந்த ப்ரொப்பல்லர் கார்டு பாத்தீங்கன்னா வந்து 22 கிராம் தான் வெயிட் டோட்டலாவே. அதை இப்போ காமிச்சிடுறேன். இதற்கு பாருங்க, Startrc. இதோட பேர் வந்து ப்ரொப்பல்லர் கார்ட்ஸ் ஃபார் DJ Mini 2 அண்ட் மேவிக் மினி. பிராண்ட் பேர் பாத்தீங்கன்னா Startrc. நம்ம பேக்கேஜ் பாத்தீங்கன்னா அப்படியே எப்படி டிஜேயோட எப்படி வருமோ அதே மாதிரி தான் இருக்கு. மற்றபடி பாக்ஸ் பின்னாடிலாம் என்ன போட்டுருக்கான்னு பாத்தீங்கன்னா மேட் இன் சைனா தான். ஆப்வியஸா நம்ம ட்ரோனே மேட் இன் சைனா தான். அதுல என்ன இருக்கு, ப்ராடக்ட் சைனால வரதுக்கு. இந்தியாவில் அதிகமாக மேனுஃபேக்சர் பண்றது இல்லைங்க, எந்த ட்ரோன் ஆக்சசரிஸுமே இம்போர்ட்டட் தான் எல்லாமே. மினி 2 மேவிக் மினி இது ரெண்டுத்துக்குமே கம்பேட்டபிள். உள்ள பார்த்தீங்கன்னா இந்த சிபி கவர் அதே மாதிரி நம்ம டிஜே எப்படி வருமோ அதே மாதிரி தான் இருந்தது. அப்புறம் ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, சைனீஸ்லையும் இருக்குது இங்கிலீஷ்லையும் இருக்குது. வெயிட் வந்து நெட் வெயிட் வந்து 22 கிராம் தாங்க மொத்தமாகவே 4 ப்ரொப்பல்லர் கார்டில். மெட்டீரியல் ஏபிஎஸ். டோட்டலாக பாக்ஸோட 81 கிராம்ஸ். மேனுவல் பாக்ஸ் அவ்வளோதான், இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. நம்ம உள்ளே வச்சுக்கலாம். இந்த மாதிரி தாங்க இருக்குது, இவ்வளோ தான். தனித்தனியாக வரும். நான் கவரை நான் உள்ளே வச்சுறேன். ஓகே, இப்போ இதோட வெயிட்லாம் என்னன்னு பார்த்துடலாம். ஒன்று ஒன்றா வைக்கிறேன். 6 கிராம், 11 கிராம், 17, 23 கிராம் கிட்ட வருது. அப்படியே வெயிட் பார்த்தீங்கன்னா இது வந்து 48 கிராம், இது வந்து 23 கிராம், கிட்டத்தட்ட அப்படியே பாதி. இதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ளைட் டைம் கிடைக்கும். இந்த ப்ரொப்பல்லர் கார்டு வந்து நான் ஏற்கனவே 10 நாள் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது நம்ம மாற்றுறதுக்கும் ஈஸியாக இருக்கு. பிளஸ் உங்களுக்கு இதே மாதிரி கிட்டத்தட்ட இது என்ன ப்ரொடெக்ஷன் கொடுக்குமோ அதே அளவுக்கு தான் இதுவும் இருக்கு. இந்த ப்ராடக்ட்டோட அமேசான் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இப்போ நான் வாங்கின பிரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 1800 ரூபாய் கிட்ட வாங்கினேன். அதே நீங்க இப்போ வாங்க போறீங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க போறீங்க அப்படின்னா வந்து இந்த ப்ராடக்ட்டை கார்ட்ல போட்டு செக் அவுட் பண்ணும்போது ஆட் ஏ ப்ரோமோ கோட் ஆர் வந்து கூப்பன் இருக்கும். அதுல வந்து டெக் 200 ஆஃப் அப்படின்ற கூப்பன் கோட் டைப் பண்ணீங்க அப்படின்னா 200 ரூபாய் மைனஸ் ஆகும் உங்களுக்கு. முக்கியமாக இந்த வீடியோ வந்து ஏன் இத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நிறைய பேருக்கு என்கிட்ட கேட்டவங்ககிட்டே சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ப்ரொப்பல்லர் கார்டு ஒன்று ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ, ட்ரை பண்ணிட்டு நான் சொல்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு.
இதுதான் ட்ரை பண்ணுங்க, நல்லா தான் இருக்கு. எனக்கு வந்து ஒரு ஹெவி யூஸ்லாம் கிடையாது. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு இது எங்கே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இண்டோர்ஸில் கல்யாணத்துக்கு எடுக்கிறாங்க, ஈவெண்ட்டுக்குலாம் எடுக்கிறீங்களா, ஒரு க்ளோஸ்ட் என்வாயர்மெண்ட்டில் எடுக்கிறீங்கன்னும் போது இது போட்டுட்டு எடுக்கலாம். என்ன ஆகுனா, நானே ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன், நான் மேவிக் பண்ணி ஃபர்ஸ்ட் வாங்கின புதுசில் பார்த்தீங்கன்னா அது எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாமல் வீட்டுக்குள்ளே இண்டோர்லேயே தெரியாமல் டேக் ஆஃப் பண்ணிட்டேன். அதை பிடிக்க போகும்போது எனக்கு கையில் வெட்டி ரத்தம் வந்துருச்சு. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் வீடியோலேயே அன்பாக்ஸ் பண்ணும்போது சொல்லியிருப்பேன். அதெல்லாம் வந்து தவிர்க்கலாம் அப்படின்னா ஈஸியாக பண்ணிக்கலாம். இப்போ நான் மேவிக் பண்ணியே எடுக்கிறேன், அதே நம்பரிங் கூட போட்டிருக்காங்க, எந்த நம்பர் எங்கே வரும் அப்படின்ட்டு. 1800 ரூபாய் வருது, இவ்வளோ காசு கொடுத்து இது வாங்கணுமா இந்த ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வாங்குறது நல்லது தாங்க. ஏன்னா டேமேஜ் பண்ணதுக்கப்புறமா நம்ம போயிட்டு பார்க்குறது நல்லா இருக்காது. டேமேஜ் ஆகிடுச்சுன்னு வைங்களேன், செமையாக செலவு இருக்கும். பார்க்கறதுக்கு அப்படியே நம்ம ட்ரோன் கலரே மேட்ச் ஆகிடுச்சு. மற்றபடி என்னங்க, நமக்கு தேவை ஹைட்டு போகணும், எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அது இல்லாமல் இங்கே சைடில் வந்து நமக்கு இந்த ஒரு கனெக்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது போட்டுக்கிட்டீங்கன்னா சைடில் நம்ம இப்படி இடிக்கும் போதும் ஒரு சேஃப் கார்டு பண்ணுற மாதிரி இருக்கும். முக்கியமாக என்னென்னா, தனித்தனியாக பார்ட் இது கழட்டிக்கலாம், அதனால் ஈஸியாக நம்ம கேரி பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும். இதுனா அப்படி கிடையாது. நான் இது மோஸ்ட்டாக வந்து வெளியே எடுத்துகிட்டு போக மாட்டேன். நான் தான் மேவிக் பண்ணி 1 வச்சிருக்கேன், எதுக்குப்பா நீ இந்த ப்ரொப்பலர் கார்டு வாங்கினேன்னு கேட்குறீங்க அப்படின்னா, இது வச்சிருக்கிறதும் வச்சில்லாததும் ஒன்று தான். ஏன்னா இது போட்டோன்னு வைங்களேன், சவுண்ட் ரொம்ப பயங்கரமாக வரும் ட்ரோன். ஏன்னா ஹெவியாக வெயிட் தூக்குது அப்படின்றது வந்து தெரியும். ப்ளஸ் ESC பீப்பிங்லாம் வரும். நான் பேலோட் டெஸ்ட்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா வந்து ஐ பட்டன் லிங்க் கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பாருங்க. ஏன்னா இது போட்டனாவே பயமா இருக்கும், உங்களால் ஹைட் போக முடியாது. வெறும் இது வந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னும் போது மட்டும்தான் இந்த ப்ரொப்பலர் கார்டு யூஸ் ஆகும். அதே இந்த ப்ரொப்பலர் கார்டு பார்த்தீங்கன்னா, நீங்க எங்க ஈவெண்ட்டுக்கு போறீங்க, வெளியே ப்ரொஃபஷனலாக கூட எடுத்துட்டு போகலாம். இல்லை நிறைய பேர் வந்து ஒரு டிராவல் வீலாக்லாம் பண்ணுவாங்க, மரத்துக்கு கிட்ட மலையில அந்த மாதிரிலாம். அந்த மாதிரி பண்ணும்போது வச்சுக்கலாம். இல்லை ஆளுங்க பீப்புள்ஸ் அதிகமாக இருக்க இடத்துல எடுத்துட்டு போகலாம். அப்படியே ஒரு 2 பக்கம் இருக்காங்க, பீப்புள்ஸ் இருக்காங்க அப்படின்னும் போது கீழே இருந்தே எடுத்துட்டு போகலாம். எதுவும் இடிச்சுன்னா ப்ரொப்பலர் மேலே வெட்டும் அப்படின்ற பயம் இருக்காது இது போட்டோம் அப்படின்னா. நான் உங்களுக்கு ஃப்ளைட் பண்ணியும் காட்டுறேன் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. முக்கியமாக இந்த ப்ரொப்பலர் கார்டு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மினி 2 யூசர்ஸுக்கு தான். மேவிக் மினி கூட நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இண்டோர்ஸ் வந்து எப்பவுமே ப்ரொப்பலர் கார்டு போட்டே ட்ரை பண்ணுங்க. நீங்கள் இது வாங்குறீங்களோ இல்லையோ, ஆனால் இந்த ப்ரொப்பலர் கார்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா இண்டோர்ஸை இதை வச்சு ட்ரை பண்ணுங்க. கிராஷ் நிறைய பேர் ஆயிருக்கு. வாங்கின அன்னைக்கெல்லாம் கூட நிறைய பேர் கிராஷ் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, ப்ரோ எனக்கு மாதிரி உடஞ்சிருச்சு அப்படின்னும் போது நீங்கள் இது ஒரு 1800 கொடுத்து வாங்குறது கண்டிப்பாக ஒர்த்தாக தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஃப்ளை பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அதாங்க ஃப்ளைட் பார்த்துருப்பீங்க. எப்படி பார்த்தாலுமே ஒரு 20 கிராம் வந்து இந்த ப்ரொப்பலர் கார்டோட இது கம்மி. சரி, அமேசானில் தேடும் போது ப்ரொப்பலர் கார்டுன்னு தேடும் போது பார்த்தீங்கன்னா நிறைய டைப் வந்தது. அதாவது எப்படின்னா, இந்த மாதிரி ஒரு லெக் எக்ஸ்டென்ஷன் கியரோடலாம் வந்தது, லெக் எக்ஸ்டென்ஷனோடலாம் வந்தது. அது பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரா வெயிட் ஆட் பண்ணுற மாதிரி தானே தவிர அது தேவையே கிடையாது. நம்ம மேவிக் மினி 2க்குலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கையிலேருந்து டேக் ஆஃப் ஆகும், கையில் லேண்ட் பண்ண முடியும். பெரிய ட்ரோன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மேவிக் ஏர் 2 அந்த மாதிரி ட்ரோன் பார்த்தீங்கன்னா வேணா அதுக்கு வந்து லேண்டிங் கியர், எக்ஸ்டென்ஷன் கியர்லாம் வைக்கிறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இது வந்து தேவைப்படாதுங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வெயிட் எவ்வளோ கம்மி பண்ணுமோ அவ்வளோ நல்லா இருக்கும். ட்ரோனோட ஃப்ளைட் டைமும் சரி, நல்ல ஒரு லைஃபும் நல்லா இருக்கும். அதனால தான் இந்த ப்ரொப்பலர் கார்டு நான் சூஸ் பண்ணேன். இது மேவிக் மினி 1க்கே வந்து நல்லா பறக்குது அப்படின்னும் போது மினி 2 வந்து இதோட அப்கிரேடட் மோட்டார்ஸ் இன்னும் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும். மினி 2க்கு இது உண்மையிலே சூப்பராக இருக்குங்க, பர்ஃபெக்டாக இருக்கும். கண்டிப்பாக ப்ரொப்பலர் கார்டு வாங்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா இந்த ப்ரொப்பலர் கார்டு வாங்கலாம். Startrc ப்ரொப்பலர் கார்டு அப்படின்னு இருக்கும். பிராண்டே போட்டிருக்கு Startrc, எதுவும் டூப்ளிகேட்லாம் இல்லை. நான் ஆர்டர் பண்ணால் வேறு ஏதாவது வருமோ அப்படின்னு நினச்சேன். ஓகே, அதே தான் வந்திருக்கு. ஏன்னா டேமேஜ் பண்ணதுக்கு அப்புறமா போயிட்டு நீங்கள் சர்வீஸ் சென்டர் தேடிங்கன்னா வந்து பல ஆயிரக்கணக்கில் செலவாகும். அதுக்கு முன்னாடி ப்ரிகாஷனாக இந்த மாதிரி ஒரு ப்ரொப்பலர் கார்டு வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னு வந்து மறக்காம லைக் பண்ணுங்க, எனக்கு கொஞ்சம் ஒரு மோட்டிவேட் பண்ண மாதிரி இருக்கும். இந்த சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.